வேற யாருக்குங்க தர லெவலில் உள்ளே இறங்கி வேற லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் தண்ணி பழம் தாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க கேஸா அப்படின்னீங்கன்னா, அவர் லூசு தானே எப்படி கேஸு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் லூசு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் உள்ளே கொடுத்துட்டு இருந்ததுனால இன்னசென்ட் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கேஷுவலாக பழகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. நம்ம தண்ணி பழம் அப்பப்போ போய் ரொமான்ஸ் பண்ணுவார். ஐ லவ் யூ அப்படிம்பாரு. அப்புறம் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கும்பாரு. அது இதுன்னு உள்ள அப்படியே ஒரு லூட்டியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி ஓகே. அது வயசான டிக்கெட் தானே அப்படிங்கிற மாரி கொஞ்சம் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கேஷுவலா தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து விஜே பார்வதியே ஜூடாயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அரோரா வந்து என்ன கதைன்னா, அரோராவும் நம்ம ஆளு ஒரு ஆக்ட்ட போடுறாங்க. அதாவது கீழ வந்து நம்ம தண்ணி பழம் கால மண்டி போட்டு உட்காந்துருக்காரு. அரோரா வந்து தன்னோட கால வந்து மேல தூக்கி வச்சு, அப்படி ஒரு ஆக்ட். அப்படி குடுக்கும்போது, நம்ம ஆள் அப்படியே ரொமான்ஸா எந்திரிச்சு அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது, உடனே அரோரா, "எங்க பார்க்குறீங்க? அங்க இல்ல மூஞ்சி, இங்க பாருங்க." அப்படிங்கிற மாரி ஒரு மொமெண்ட் குடுத்தோனே, நம்ம ஆள் வந்து, "என்னம்மா? இதெல்லாம் ஆக்ட் தானம்மா. என்ன எங்க பார்த்த?" அப்படி இப்படின்னு ஒரு ரியாக்ஷன் குடுத்திருந்தா, அரோராக்கு ஒரு ரிவிட் தான் போயிருக்கும். பட் ஆனா நம்ம ஆளு, அப்படியாம்மா? சாரிம்மா." அப்படிங்கிற மாரி ஒரு பம்பு அப்படி பண்ணுனோனே, கிட்டத்தட்ட அந்த ஆள் பண்ணுனது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி தான் ஆச்சு. கிட்ட என்ன ரூல்ஸ்ன்னா, நம்ம இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெளிவா 2 நாளைக்கு முன்னாடி ஷோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சபரியா இருக்கட்டும், எப்சேவா இருக்கட்டும் கூட்டிட்டு போயிட்டு, "அண்ணா, நீ ஒரு இன்னசென்ட் மாரியோ, இல்ல நீ விளையாட்டா ஒண்ணு பண்ற. பட் ஆனா அது வந்து உள்ள வேற மாரி வெளியில போர்ட்ரேட் ஆயிரும். உன்னோட பேர் பயங்கர கெட்டுரும். அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க திடீர்னு திரும்பி எப்படி இப்படி நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாரி சூடாயிட்டாங்கன்னா, உனக்கோட ஃபியூச்சரே போயிரும்னா, மொத்தமா நீ ஷோ விட்டு வெளியில போயிற மாரி ஆயிரும்." அப்படிலாம் 2 நாளைக்கு முன்னாடி தெளிவா விளக்கிட்டேங்க. இந்த ஆளு அறிவு இருக்கிறவனா தான் புரிஞ்சுக்குவான். சரி அப்படி இப்படின்ட்டு, "அத எப்படி நீ சொல்லலாம்? போப்பா! நீ என்னப்பா அப்படி ஒரு மாரி சொல்லிட்டு இருக்க? அப்பல்லாம் இல்லப்பா. சும்மா ஜாலியா இருக்கிறாங்க. நீ வந்து அத அப்படியே ஒரு மாரி திரிச்சு விட்டுட்டு போப்பா" அப்படின்ட்டாரு. அட பைத்தியக்காரா! உள்ள இருக்கிறவங்க நல்லா தான்டா சொன்னாங்க அப்படின்னு எடுத்திருந்தா கொஞ்சம் லிமிட்டா இருந்திருக்கலாம். கொஞ்சம் எல்லை மீறி அப்படியே அங்கங்க டச் பண்றதா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு ஒரு ஒரு லூட்டி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அது உள்ள இருக்கிறவங்களுக்கு இல்ல, வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்தமா திவாகருக்குன்னு இருந்த ஒரு நல்ல பேர். கிட்டத்தட்ட நம்மளே வந்து அவர எல்லா இடத்துலயும் தூக்கி அண்ணா, அண்ணா அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு 130 கேமராக்கு கன்டென்ட் குடுக்குறதா இருக்கட்டும், அண்ணா வந்து வேற லெவல்ல செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அதுதான் வந்து ஓட்டா உங்களுக்கு போல் ஆச்சு. கிட்டத்தட்ட தண்ணி பழத்த புடிச்சதுனால தான் அத்தன ஓட்டுக்கள் வந்து உள்ள கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில நடந்த அந்த 18+ டாபிக்ல நம்ம தண்ணி பழம்லாம் கம்பல்சரி சிக்கி கேஸ் வாங்கிட்டு, இந்த ஆள் பேர கெடுத்துக்கு வரோன்னு தோணுது. தயவு செஞ்சு தெளிவா, அழகா சபரி மாரி ஆட்கள் சொல்றத புரிஞ்சுகிட்டு, தெரிஞ்சுகிட்டு, கரெக்ட்டா நடந்துகிட்டு இருந்தா, இந்த ஆள் தண்ணி பழம் தப்பிப்பாரு. இல்ல ரெட்டு, ப்ளூ, எல்லோன்னு ஏதாவது ஒரு கார்ட வீக்கெண்டுல வச்சு அடிச்சு நொறுக்கி அங்க பண்ணேன், இங்க பண்ணாங்கன்னு போன சீசன்லலாம் நம்ம மாயா அவங்களலாம் வந்து மாயா வந்து கெளப்பிவுட்டாய்ங்க பாரு. அந்த மாரில ஏதாவது ஒண்ணு புதுசா கெளப்பி கிளப்பி விட்டு, அது ஒரு மாரி ஆச்சுன்னா, அந்த ஆளுக்கு வெளியில பயங்கரமா பேரு கெட்டு போயிரும். திவாகர் வந்து எல்லை மீறாரா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கும் அவங்களும் இடம்லாம் குடுக்குற மாதிரி, அது ஒரு விளையாட்டா அப்படியே அவரு ஜாலிக்கு அப்படிங்கிற மாரி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் பொது தளத்தில அது வேற மாரி ஆயிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், திடீர்னு கெளம்பி அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு கெளம்பிட்டாங்கன்னா, கம்பல்சரி வீக்கெண்டுல இருந்தாலும் கேஸு, அதாவது திடீர்னு சோவட்டெல்லாம் கெளப்பி விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாரி சொல்ற வாய்ப்பெல்லாம் இருக்கு. தண்ணிக்குள்ள அந்த மாரி தான் பண்றாரா ப்ரோ அப்டின்னாருன்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல 1, 2 அப்படி அத்துமீறி விளையாட்டா பண்ணிட்டு இருக்காரு. பட் விளையாட்டா, இல்ல அந்த ஆள் வந்து அது ஒரு மாரி வச்சுக்கிட்டு தான் பண்றாரா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே. தண்ணிப்படம் கரெக்ட்டா நடந்து கேம மட்டும் விளையாண்டுட்டு இருந்தா சூப்பரா ஷோ கொண்டுட்டு போலாம். ஓரளவுக்கு அவருக்கும் ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், கன்டென்ட் அப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம கானா வினோத் கூட சேர்ந்துக்கிட்டு காமெடி கிமெடி பண்ணிட்டு இருக்கலாம். இந்த பொண்ணுங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆள் அடிச்சிட்டு இருக்கிற லூட்டிய தாண்டி அந்த மாரி வேலைகள்லாம் செஞ்சாருன்னா, ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு வெளியில ஒரு நேம சம்பாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு அந்த மாரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக் பாஸே பிடிக்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.